இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கோவில் பிரசாதம் குங்குமம் வச்சுக்கோங்க. உன் குங்குமத்துக்கு பங்கம் வந்துடுச்சேன்னு நான் பதறிக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு குங்குமம் தரியா? என்னாச்சு சம்பந்தி? ஏன் கோவமா இருக்கீங்க? வானதி இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கா. அவள அம்மா மாதிரி நான் பாத்துக்கிறேன். என் பையன் அவளை உள்ளங்கையில வச்சு தாங்குறான். அப்படி இப்படி நீ என்கிட்ட சொன்னீங்களே. உங்க உண்மையான முகம் என்னன்னு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு சம்பந்தி. சம்மந்தி இல்ல, நீங்க எனக்கு சம்பந்தியே இல்ல. என் பொண்ண சந்தோஷமா வச்சுக்காதவங்கள நான் எப்படி சம்மந்தின்னு கூப்பிடுவேன்? இனிமே உங்க பேரை சொல்லிதான் கூப்பிடணும். இனி பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. உறவே அந்து போதே. இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்களே, இது நியாயமா? இது உங்களுக்கே அடுக்குமா? பாவம், பெரிய பாவம். அவருக்கு சுத்தமா என் மகளை பிடிக்கல. மா, நீ பேசாம இரு. இத்தனை நாளா உனக்கு நடந்த கொடுமை எல்லாம் ஏன் என்னன்னு கூட கேட்காம வாய மூடிட்டு இருந்துட்டு இப்ப ஏன் நீ கத்துற என்கிட்ட? மா, நீங்க நினைக்கிற மாதிரி எந்த கொடுமையும் நடக்கல. நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சோத்துக்கு வழி இல்லாம பட்னி கிடந்தவங்களுக்கு கிடைக்கிற சோறு விருந்து மாதிரி. உன்னை உன் மாமியாரு அன்பு காட்டி மொத்தமா ஏமாத்தி வச்சிருக்காங்க. என்ன பேசுறீங்க நீங்க? என்ன இவங்க எப்படி சந்தோஷமா வச்சிருக்காங்கன்னு நானே சொல்றேன்ல. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு என்னடி அடையாளம்? என்ன அடையாளம் இருக்கு? கையில குழந்தையோட இருக்கியா? இருக்கியா? இல்லையே. இன்னும் சாந்தி முகூர்த்தம் கூட நடக்கல. நீ சந்தோஷமா இருக்கியா? நீ வேண்டான்னு டைவர்ஸ் வரைக்கும் உன் மாப்பிள்ள போயிருக்காரு. பார்த்துட்டு உன் மாமியார் பேசாம தானே இருந்திருக்காங்க. இங்க பாரு, நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உன் புருஷன் அவங்க அம்மா பேச்ச கேக்குற பையனா இல்லையா? அம்மா பேச்ச கேக்குற பையன் உன் விஷயத்துல மட்டும் கேக்கலையா? இல்ல உன் மாமியார் விவாகரத்து வேண்டாம், நம்ம குடும்ப விஷயம் கோர்ட் வரைக்கும் போக வேண்டான்னு சொல்லலையா? எப்படி நான் வானதியை நம்பி இங்க விட்டுட்டு போறது? மிஸ்டர் கார்த்திக், வானதி அனாதை இல்ல. ஏன்னு கேட்க ஆள் இல்லாதவன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் இருக்கேன். பெத்த அம்மா நான் இருக்கேன். வானதி, இனி இது நீ இருக்க வேண்டிய வீடு இல்ல. உன் அருமை பெருமை தெரியாதவங்களோட நீ இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம். உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு. நம்ம வீட்டுக்கு போகலாம். கேஸா போடுறீங்க? கேஸ் டைவர்ஸ் கேஸ். நான் போடுறேன் உங்க எல்லார் மேலயும் கேஸ். உங்களை சந்தி சிரிக்க வைக்கிறேன். பெரிய மனுஷி, பெரிய பிசினஸ் மேக்னெட், அப்படி இப்படின்னு உங்களை பெருசா நினைச்சிட்டு இருந்தேன். உங்க எல்லார் முகமுடியையும் சேர்த்து கிழிக்கிறேன். என் மக வானதிய உங்களுக்கு நிகரா வாழ வச்சு காட்டுறேன். மா, ஏய், நான் உனக்கு நல்லது செய்யறேன். உன்னை பெத்தவ சொல்றேன். பெட்டிய கட்டிட்டு ரெடியாரு. காலையில நாம இங்க இருந்து கிளம்புறோம். என்னமா ஏதோ சொல்றீங்க? நான் பேசுறது உண்மைங்க. என்ன சமாதானப்படுத்த யாரும் வர வேண்டாம். வானதி, நீ மட்டும் என் கூட வரல, நான் இங்கேயே செத்து போயிருவேன். நீங்க டிவோர்ஸ் நோட்டீஸ வானதியோட அம்மா கிட்ட கொடுத்ததுனால என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? உங்களை யார் அவங்க கிட்ட நோட்டீஸ கொடுக்க சொன்னது? சம்பந்தியம்மா,
எப்படிங்க? எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. அது லெட்டரா, கோர்ட்ல இருந்து வந்த நோட்டீஸா, இது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. அத பிரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் வானதிய மாப்பிள்ளை விவாகரத்து பண்ண போறாருங்கிற விஷயமே எனக்கு தெரியுங்க. நான் கதி கலங்கி போயிட்டேங்க. ஓன அழ ஆரம்பிச்சிட்டேன். நான் அழறத பார்த்துட்டு வசுந்தரா வந்து அவங்களா அந்த கடுதாசியை வாங்கி பார்த்துதான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்ததுதான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த கடுதாசிய அவங்க கிட்ட காட்டியும் இருக்க மாட்டேன், நானும் பிரிச்சு பார்த்திருக்க மாட்டேங்க. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா வானதியோட அம்மா இது 3வது டிவோர்ஸ் நோட்டீஸ்னு சொல்றாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வந்த 2 டிவோர்ஸ் நோட்டீஸையும் யார் வாங்கினா? ஐயோ, எனக்கு தெரிஞ்சாகணும், சொல்லுங்க. சம்பந்தியமா, சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன நடக்கும்ங்கிற அறிவு கூட உனக்கு இல்ல? ஏங்க, நானே என் புள்ள வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு கவலையில கதி கலக்கி போயிருக்கேன். நீங்க என்னடா நான் 3வது மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் புள்ள வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற பதட்டத்துல எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. இப்படி எல்லாம் ஆகும்னு நான் என்ன கனவாங்க கண்டேன். அப்பா, அம்மா ஒண்ணு சொல்லாதீங்க. நடந்ததுக்கு அவங்க எப்படி பொறுப்பாவாங்க? அம்மா மேல எந்த தப்பும் இல்லப்பா. பாரு, இப்ப கூட வானதி உனக்கு தான் சப்போர்ட் பண்றா. அவளுக்கு போய் இப்படி எல்லாம் ஆயிருக்கே, அத நினைச்சாதான் என்னால தாங்கிக்க முடியல. நம்ம எவ்வளவு சொல்லியும் வானதி அம்மா சாந்தமால. இப்ப என்னதான் பண்றது? அதை பத்தி யோசிக்காம ஒருத்தர் குறை சொல்லி யாருக்கு என்ன பிரயோஜனம்? இனி என்ன செய்யணுங்கிறத பத்தி மட்டும் யோசிங்க. இதுல யோசிக்க என்ன இருக்கு? சம்மந்தி சொன்ன மாதிரி வானதி அவங்க கூட போகட்டும். அம்மா, முடியாதுமா, என்னால முடியாது. உங்களையும் அவரையும் விட்டுட்டு என்னால வாழ முடியாதுமா. நான் அவங்க கூட போக மாட்டேன். வானதி, நான் சொல்றத கேளு. நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை பண்ணிருக்கேன். நாளைக்கு நீ போலன்னா உன் அம்மாவோட கோவம் தான் அதிகமாகும். இந்த குடும்பத்துல விரிசல் தான் பெருசாகும். எனக்கு நம்பிக்கை இருக்கு, எல்லாம் கூடி சீக்கிரம் சரியாயிடும்.